ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 டிப் பார்க்கலாம். நம்ம வீட்டில் சப்பாத்தி மாவுலாம் பிசைஞ்சு வச்சோன்னா இதுமாரி எண்ணெய் தடவி நம்ம மூடி வைப்போம். அதுக்கு ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம பண்ணி பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலலாம் ஆயில் ரீஃபில் பண்ணுவோம் இல்லையா? பேக்கெட்டில் வாங்கி ரீஃபில் பண்ணுவோன்னா அந்த பேக்கெட்டை நீங்கள் அப்படியே ஒரு சிலர் வடிகட்டிட்டு த்ரோ பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி கவரை வடிகட்டினாலும் எடுத்து வச்சுட்டு இதில் அந்த சப்பாத்தி டோ இருக்கு இல்லையா? அதை எடுத்து உள்ளே போட்டு நல்லா ரோல் பண்ணுங்கள். அப்படி ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி மாவு மேலே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண வேண்டிய எண்ணெய் இந்த கவர்லேயே உங்களுக்கு ஒட்டிகிட்ருக்கும். அது அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் மாவு தேய்க்கிறப்ப அப்படியே எடுத்து நீங்கள் தேய்ச்சிக்கலாம். செகண்ட் ஒன், இந்த கவர் இருக்கு இல்லையா? இந்த கவரை ஸ்கொயர் ஷேப்பில் இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இது மேலேயே வச்சு நீங்கள் சப்பாத்தி தேய்ச்சா உங்களுக்கு சப்பாத்தி ஒட்டாமல் அழகாக வரும். மாவு மேலே டஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஈஸியாக நீங்கள் சப்பாத்தியும் போட்டு எடுத்துடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது லாங் வீடியோவில் கொடுத்தது தான், தெரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன ஷார்ட்டாக கொடுக்குறேன். யாருக்காச்சும் தெரியலைன்னா யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.